எல்லா ஊர்லயுமே சின்ன சின்ன பண்டிகைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே போடுவாங்க. அந்த பண்டிகை நடக்கும்போது போட்டியில கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்க, பானை உடைக்கிற போட்டிக்கெல்லாம் வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. எல்லார்ட்டயுமே ரூ. 10, 10 காசு வாங்கிட்டு, டோக்கன்ல பேர் எழுதிக்கிட்டு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10த் எக்ஸாம் வந்து ஒரு 5,00,000 பேர் எழுதுறாங்கன்னா, 5,00,000 பேர் வந்து ஒவ்வொரு ஹால்ல இருப்பாங்க. ஹால்ல வரக்கூடிய வாத்தியார் வேற ஸ்கூல் வாத்தியார் தான் வருவாரு. அவர் என்ன சொல்லுவாரு, ஸ்டூடண்ட்ட பார்த்து வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லபடியா எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பாஸ் ஆவுங்க. நல்ல மார்க் எடுங்க. ஃபியூச்சர் நல்லா பார்த்துக்கோங்க அப்டிம்பாங்க. இப்ப வீட்லருந்து யாராவது எங்கேயோ ஒரு டூருக்கு போறாங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்கலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, "ஓகே பார்த்து போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருங்க. சூப்பரா இருங்க. பார்த்து போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள்." அந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவா பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பாசிட்டிவா பேசும்போது, நாம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நான் தான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் எல்லாருமே வந்து முயற்சி பண்றாங்க. அரசியல் தலைவர்கள் அனைவருக்குமே நம்மளால முடிஞ்சா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பேச போறோம், ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமான விஷயம், நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்டின்னா, பொதுவாக வந்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய மெயின் டாபிக் என்னன்னா, விஜய் அண்ணா. விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் வேட்பாளர் அப்டின்னு சொல்லி அவங்க கட்சியில அனைவருக்குமே அங்கீகரிக்க அவர் கட்சிக்கு அவர் தான் தலைவரு. முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். ஓகேங்களா? இப்ப பொதுவா அவருக்கு இருக்கக்கூடிய நடைமுறையான விஷயங்கள், அவரு சந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி மக்களாகிய நம்ப கூட வந்து நான் பகிர்ந்துக்க போறேன். ஓகேங்களா? நம்ப கூட பகிர்ந்துக்கணுங்கும்போது, நான் வந்து பொதுப்படையான ஒரு நடுநிலைத்தன்மையுடைய நம்மளுடைய கருத்துக்கள தான் நம்ம வந்து சொல்லப் போறோம். ஓகேங்களா? முழுக்க, முழுக்க, முழுக்க இது என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்கள் மட்டுமே. இதுல வந்து இதுக்கு பின்னாடி வந்து செவுரு தான் இருக்குது. மித்தபடி வந்து என்னோட கருத்துக்கள் தான். என்ன இயக்குறது மேல இருக்கிற ஆளு தான். ஓகேங்களா? நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க. தவறா இருந்தா உங்க கருத்துக்கள சொல்லுங்க. நம்ம ஏத்துக்கலாம். தவறா இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முதல்ல தமிழகத்துல 234 தொகுதி இருக்குது. அனைவருக்குமே தெரியும். அந்த 234 தொகுதியிலயுமே வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் சராசரியா ஒரு 100ல இருந்து 150 பூத் இருக்குது. பூத் அப்படிங்கிறது நம்ம ஓட்டு போடக்கூடிய வாக்குச்சாவடிய தான் ஆங்கிலத்துல பூத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பூத் லெவல் ஏஜென்ட் அப்படிங்கிறது அனைத்து கட்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் டைம்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அடிப்படை கடக்கால். ஒரு கட்டடத்துக்கு எப்படி கடக்கால் இருக்குதோ, அந்த மாரி பூத் லெவல் ஏஜென்ட் BLA 2 அப்படிம்பாங்க. பாக முகவர்கள்ன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாக்காளர்கள் பதிவேடு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு பேப்பரு. நம்ம வோட்டர் லிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்துல. அந்த வோட்டர் லிஸ்ட் வச்சுக்கிட்டு, ஓட்டு போட வரவங்கலாம் பார்த்து டிக் அடிப்பாங்க. நம்ம கட்சிக்காரங்கலாம் வந்து டிக் அடிச்சுட்டாங்க. நம்ம கட்சிக்காரங்கலாம் வந்து இத்தன பேர் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. நம்ம கட்சிக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு கணக்கு எடுத்து அந்த பூத் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏற்காடு தொகுதிக்கு ஒருத்தர் வந்து பொறுப்பாளரா இருப்பாரு. 3 பேர், 4 பேர் தொகுதி பொறுப்பாளரா இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹெட் ஒருத்தர் பொறுப்பாளரா இருப்பாங்க. அந்த மாரி வந்து ஒவ்வொரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும், எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் அடிப்படையான ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம். நாங்க கணக்கெடுத்தாலும், கணக்கெடுக்கலனாலும் எங்களுக்கு விழுவுற ஓட்டு கண்டிப்பா விழுவும் அப்டின்ட்டு. அது நாங்க எலக்ஷன் வந்தாலே நாங்க தெரிஞ்சுக்குவோம்ல. பூத் லெவல் ஏஜென்ட் கண்டிப்பா முக்கியமா எங்களுக்கு. அது தேவையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தேவ. எப்படி தேவைன்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, பூத் லெவல் ஏஜென்ட் கட்சிக்காரங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் மயமா மாறிடுச்சு. இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு கம்பெனிக்கு போறோம் அப்டின்னா, 2 விதமான தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க. ஒருத்தர் வந்து கம்பெனி ஸ்டாஃபா இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸா இருப்பாங்க. பொதுவா கட்சியில இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கிளை செயலாளரோ, ஒரு மாவட்ட செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒன்றிய அணி சார்பு நிர்வாகிகளோ, மாவட்ட அணி சார்பு நிர்வாகிகளோ இவங்கலாம் கான்ட்ராக்ட் ஆளுங்க ஒரு கட்சிய பொறுத்தவரைக்கும். கம்பெனி ஆளுங்க அப்டிங்கிறது யாருன்னா, இந்த BLA 2, ஐடி விங்கு இவங்கலாம் கம்பெனி ஆளுங்க. இது எல்லாமே ஒரு அடிப்படை கட்டமைப்பு. இது என்னப்பா அடிப்படை கட்டமைப்பு? இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, இன்னைக்கு வந்து தடி எடுத்தவன்லாம் சண்டைக்காரன் அப்படிங்கிற மாரி, சிலம்பம் கத்துக்க போறவங்க எல்லாம் மாஸ்டரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவாங்க. ஒரு வடிவேலு தமாசுல. அந்த மாரி இருந்து, இன்னைக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு வேணுமோ எல்லாருக்குமே அனைத்து கட்சிகளிலுமே குடுப்பாங்க. எதுக்கோசரம்? ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்குது. நமக்கு கீழ இருக்கக்கூடிய அடிமைகள நம்ம சுதந்திரமா விட்டுட்டோம்னா, அவங்க நம்மள எதிர்க்கணும்னு நெனைக்க மாட்டாங்க அப்டின்ட்டு. அவங்களுக்குள்ளோடயே சண்டை போட்டுக்குவாங்களே தவிர, நம்மள அவங்க எதிரியா நெனைக்க மாட்டாங்கன்ட்டு. அலெக்சாண்டர் எங்கெங்கலாம் போய் சண்டை போடுறாரோ, அந்த நாட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்ட அவங்க கிட்டயே குடுத்துட்டு வந்துருவாரு. "உன்னாட்ட நான் ஜெயிச்சுட்டேன்யா, எனக்கு அடுத்து வேலை இருக்குதுய்யா, நான் போய் அடுத்த வேலைய பார்க்குறேன். நீ என்ன பண்ணு, எனக்கு சேர வேண்டிய வரி மட்டும் எனக்கு குடுத்துரு, எனக்கு அந்த வரி பணம் போதும்ன்னு" சொல்லிட்டு வந்துருவாரு. அதேதான். நம்மளுக்கு ஜெயிச்சுட்டோம்னா, நம்மளுக்கு தேவையான வருமானங்கிறத அவங்க குடுத்துட்டு இருப்பாங்க. நம்மள அவங்க எதிரியா பார்க்க மாட்டாங்க. எதிரியா பார்த்தா தான் நம்மள எதிர்க்கணும், நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனைப்பாங்க. அதே மாரி தான். இப்ப நம்மளுக்கு கீழ கட்சி பொறுப்பாளர்கள் போட்டாங்க அப்டின்னா,
இப்போ ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு அடுத்து ஒன்றிய செயலாளர் போஸ்டிங்ல வர வேண்டிய ஆளுங்களே 50 பேர் இருப்பாங்க. 50 பேத்துக்கு 50 அணி பிரிச்சு குடுத்து போஸ்டிங் குடுத்துருப்பாங்க. இப்ப என்ன ஆகும்னா, அந்த ஒன்றிய அணிக்கு கீழ இருக்கிறவங்க, நம்ம வந்து ஒன்றிய செயலாளர் ஆகணும்னு சொல்லி போட்டி போடுவாங்களே தவிர, மாவட்ட செயலாளர் ஆகணும்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. மாவட்ட செயலாளரா கஷ்டம்பா. நம்ம ஒன்றிய செயலாளர் ஆயிட்டோம்னா, நம்ம அதிலேயே பெரிய ஆளா இருக்கலாம். நம்ம ஊருக்குள்ளாடியும் நம்ம இருந்துக்கலாம். இதுதான் நம்ம ஏரியாக்குள்ள நம்ம பெரிய ஆளா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு, தனக்கு தானே ஒரு கொள்கையோ அல்லது ஒரு வட்டத்த வகுத்துக்குவாங்க. ஏரியால நம்ம பெரிய ஆளா இருக்கணும்ன்ட்டு. ஸோ, அவங்க மேல அடுத்த லெவலுக்கு போணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க. பெரிய லெவலுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஒன்றிய அணிக்கு கீழ இருக்கிறவங்கன்னா, ஒன்றிய செயலாளர் ஆயிட்டா போதும் தான் யோசிப்பாங்களே தவிர, மாநில போஸ்டிங் வேணும்னு யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம்பா. நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி மனசுல பதிய வச்சுக்குவாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அரசியல்ல. நம்மளுக்கு கீழ இருக்கிறவன் நம்மள பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா பார்க்கணுங்கிறதுக்கோசரம் அரசியல் கட்சிகள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய வியூக வகைகள் இதெல்லாம். இதே தான் வந்து அடிப்படையான விஷயம். இன்னொன்னு நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா தான், யார் என்ன தப்பு பண்ணாலும் உடனடியா ஒருத்தன் வந்து போட்டு குடுத்துருவான். இப்ப ஒன்றிய செயலர் ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்னா, ஒன்றிய செயலாளருக்கு கீழ இருக்கக்கூடிய 10 பேரு மாவட்டத்து கூட டச்ல இருப்பாங்க. இந்த மாரி ஒன்றிய செயலரு கட்சிக்கு ஆவாத வேலைய செய்றாரு. கட்சிக்கு வந்து உள்ள இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? தகவல் போகும். அப்ப தகவல் போகுதுன்னா, இப்ப சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இந்த ஒரு ஒன்றியத்துல வந்து சரியான ஆள் வந்து வேலை செய்யல. கட்சிக்கு ஒன்றிய செயலரு டிவிக்கு இழக்கிறாரு. அவரு சரியா வேலை செய்யல. ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய ஓட்டு அப்படிங்கிறது சரியா வந்து சேரல. அவங்க எப்படி வேலை செய்யல? இப்ப விஜய் அண்ணா வந்து ஒரு ரூ. 10,00,000 குடுத்துக்கிறாருன்னு வைங்க. மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய சொல்லி, அவரு வாங்கி வச்சுக்கிறாரு. அவரு விஜய் என்ன சொல்லியிருப்பாரு, கஷ்டப்படுற 100 பேத்துக்கு 10,000 குடுத்துருன்னு சொல்லி 10,00,000 குடுத்திருப்பாரு. இவரு என்ன பண்ணுவாரு, 100 பேத்துக்கு குடுக்காம 1000 பேர கூப்பிட்டு ரூ. 1000 குடுத்திருப்பாரு. ஸோ முழுமையான ப ஒரு பங்களிப்பு, முழுமையான ஒரு செயல் திட்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல போய் சேரல. அவரு சொல்லி விட்டது வேற. இங்க நடந்தது வேற. இந்த மாரி ஒரு இடத்துக்கு கீழ, ஒரு போட்டி இருக்கிற இடத்துல 15 பேத்த கீழ விட்டோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ளாடி அடிச்சுக்குவாங்க. என்ன தப்பு நடந்தாலும் நம்மகிட்ட சொல்லுவாங்க. இந்த மாரி நடந்திருக்குது. அப்படின்னு சொல்லி நம்மலாம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பிடிக்கலாம். இதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் அவ்வளவு போஸ்டிங் குடுத்து வைக்கிறது. குப்பை மாரி அவ்வளோ போஸ்டிங் குடுத்து, அவ்வளோ பேர கீழ வச்சிருக்கிறது. அவ்வளோ பேர கொத்தடிமையா வச்சிருக்கிறது. கொத்தடிமைன்னு சொல்றத விட அத்தன பேர களப்பணியாளர்களா வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதன் பொருட்டு, அதன் காரணமா தான் எங்க தப்பு நடந்தாலும் உடனடியா தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் போகும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு? இப்ப விஜய் அண்ணா கட்சியிலுமே கூட, இது வந்து கட்சிக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கட்டமைப்பு. உட்கட்சி கட்டமைப்பு. இப்ப இன்னைக்கு நம்ம கமலஹாசன் அண்ணான்னு சொல்லக்கூடாது. அவர் வயசுல ரொம்ப பெரியவரு. என்ன விட ஒரு 50 வருஷம் பெரியவரு. கமலஹாசன் ஐயா வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிக்கும்போது, அவருக்கு சினிமா துறை பிரபலங்களே நெறைய பேர் கூட இருந்தாங்க. ஸ்ரீவித்யா அவங்க கூட இருந்தாங்க. இன்னும் நெறைய பிரபலங்கள்லாம் கூட இருந்தாங்க. மகேந்திரன்னு ஒரு அண்ணன் கூட இருந்தாரு. நடிகர் கமலஹாசன் ஐயாவுக்கு. அவரு வந்து பார்த்தோம்னா, நல்லா மீச நல்லா பெருசா விட்டுருப்பாரு. அவரு என்ன பண்ணாரு, கமலஹாசன் ஐயா எலக்ஷன்ல தோத்து போன உடனே, எம்.எல்.ஏ. எலக்ஷன்ல நின்னு அவரு தோத்து போன உடனே, அவர் கட்சியில எல்லாரும் நெறைய தோல்வி அடைஞ்ச உடனே, திமுகல போய் சேர்ந்துக்கிட்டாரு. கட்சிய விட்டு விலகிட்டாரு. கமலஹாசன் ஐயாவுக்கு அடுத்தது மகேந்திரன் ஐயா ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தாரு மக்கள் நீதி மய்யம் கட்சியில. எலக்ஷன்ல தோத்து போனதும் அவங்க போயிட்டாங்க. கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்பிக்கையான ஆளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேராச்சும் வேணும். மாவட்டத்துக்கு ஒரு 20 பேராச்சும் வேணும். நம்பிக்கையான ஆளுங்கன்னு சொல்லிட்டு. மாவட்டத்துக்கு 20 பேருன்னு இருந்தாலும், மாவட்டத்துக்கு 20 பேர்லாம் தாண்டி மாநில அளவுல வரும்போது, அங்க வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு கீழ எப்படி ஒரு 500 பேர் இருக்கிறாங்களோ, அதே மாரி விஜய் அண்ணாவுக்கு கீழ விஜய் அண்ணாவ பார்க்கணும் அப்படின்னா, அவருக்கு கீழ ஒரு 500 பேர் இருக்கணும். இன்னைக்கு விஜய் அண்ணாவ தாண்டி ஒரு முக்கியமான ஒரு முகம்னா யார சொல்லுவீங்க? எல்லாருக்குமே தெரியும். புஷி ஆனந்த் அண்ணா தான். அவரு ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாரு. ஒருத்தர் மட்டும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேஸு. அவரு ஆதவ அர்ஜுனா அண்ணா ஒண்ணு, இவங்க 2 பேரு. இவங்க 2 பேரையுமே சாதாரணமா இருக்கிற ஒரு ஆள் போய் மீட் பண்ண முடியுமா? ஒரு மாவட்ட செயலர போய் பார்க்கலாம். ஒரு ஒன்றிய செயலர போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இவங்க இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு அங்க தகவல் போய் சேருமா? போய் சேராது. ஏன்? அங்க சொல்றதுக்கு ஆள் இல்ல. சொல்றதுக்கு ஆள் இல்லன்னா, இங்க நடக்கக்கூடிய விஷயம் அங்க தெரியாது. ஸோ, அடிப்படை கட்டமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மேம்படுத்தணும். இதெல்லாம் மேம்படுத்தினா வாட்டி தான் நம்ம வந்து அடுத்த கட்ட விஷயத்த வந்து நம்ம கொண்டு போக முடியும். இது வந்து கட்சிகளோட இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு. அதுக்கு அடுத்தபடியா எலக்ஷன் அப்படின்னு வரும்போது, ஒரு ஊருக்கு போய் நம்ம பேசுறோம். ஒரு எலக்ஷன்ல ஒரு விஷயம் நம்ம சொல்றோம், பிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த எலக்ஷன்ல வந்து
A4 சீட்ல இன்னைக்கு விஜய் அண்ணா பேசுற மாரி அங்க போய் வெளியில ஒரு இடத்துல போய் பேசணும் அப்படின்னா, பேசலாம். பண்டல் பண்டலா எடுத்துட்டு போணும். முதலமைச்சர் எலக்ஷன் வந்தவாட்டி, இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னா, நல்லா A4 சீட் நல்லா பண்டல் பண்டலா எடுத்துட்டு போய் தான் பேசணும். தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு வந்து அவரு சொல்றாரு, நேத்து பாண்டிச்சேரியில பேசும்போது, எனக்கு இந்த மாரி பாண்டிச்சேரியில வந்து இந்த கோவில் இங்க இருக்குது ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி இன்னொரு விஷயம் சொல்றாரு. இந்த மாரி ரேஷன் கடையெல்லாம் பாண்டிச்சேரியில முழுமையா வந்து சேரல. இதெல்லாம் வந்து ஒரு சரி பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. அவரு போட்டு அவரு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறமேட்டு நேத்து ட்விட்டர்லாம் நெறைய பேர் ட்வீட் போட்டிருக்காங்க. இல்ல எங்க ஊர்ல ரேஷன் கடைலாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாம சொல்லக்கூடிய விஷயம் சரியான விஷயமா இருக்கணும். அந்த தகவல் குடுக்கக்கூடிய ஆளு சரியான ஆளா இருக்கணும். இப்ப வந்து ஒரு சின்ன விஷயத்துலனாலுமே இப்ப விஜய் அண்ணாவோட இது வந்து சொன்ன வார்த்தை தப்பாயிருச்சுன்ற மாரி ஆயிருச்சுல்ல. நாளைக்கு விஜய் அண்ணா பாலிடிக்ஸ்ல வந்து இது பண்ணும்போது பாண்டிச்சேரில என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊர்ல ரேஷன் கடை இருக்குது. அவரு இருக்கிற ரேஷன் கடையே இல்லன்னு சொல்லிப்புட்டாரு. என்னதான் அவருக்கு தெரியுதோ தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. உண்மையாலுமே அன்னைக்கு எம்ஜிஆர் ஐயா இருந்தாரு. அப்புறமேட்டு ஜெயலலிதா அம்மா, கருணாநிதி ஐயா இருந்தாரு. இவங்க 2 பேரும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது மாத்தி, மாத்தி இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இருக்கும்போது, இவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா எதிர்ப்பாங்க. கருணாநிதி ஐயாவோட டிஎம்கேவோட அறிக்கைய ஏடிஎம்கே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சுட்டிக்காட்டுவாங்க. சுட்டிக்காட்டுவாங்க அவ்வளோதான். ஏடிஎம்கேவோட அறிக்கைய டிஎம்கே சுட்டிக்காட்டுவாங்க. எதிர்ப்பாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளாடி மட்டும் தான் போட்டி. அன்னைக்கு இந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு தொழில்நுட்ப வசதி கிடையாது. எது சரியா இருந்தாலும் சரி, இவங்கள வுட்டா இவங்கள ஆள் இல்ல. இவங்கள வுட்டா இவங்க ஆள் இல்ல. இவங்க மட்டும் தான் ஒரு பிராண்ட் இமேஜ் ஆஃப் தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்தவாட்டி, இவங்க விஜய் அண்ணா பேசுனது நேத்து பாண்டிச்சேரியில. இப்ப நான் இருக்கிறது சேலம் மாவட்டத்துல. ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா. அப்படி இருக்கும்போது, விஜய் அண்ணா நேத்து பாண்டிச்சேரியில பேசின விஷயத்த ட்விட்டர்ல ஒரு ஆள் போட்டிருக்கிறாரு. இல்ல எங்க ஊர்லலாம் கரெக்ட்டா தான் இருக்குது ரேஷன் கடையெல்லான்ட்டு. அவங்க அங்க பேசுனத நான் இங்கேருந்து ஒரு கருத்து சொல்றேன் இல்லையா? இந்த கருத்து இன்னைக்கு நாளைக்கு நெறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா? வேலூர்ல பார்ப்பீங்க, தேனியில பார்ப்பீங்க, மதுரையில பார்ப்பீங்க. இந்த மாரி எல்லா ஊர்ல இருந்தும் பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு எதிர்ப்பு குரல் நம்ம செய்யக்கூடிய தவற சுட்டி காட்டுறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஃபேஸ் பண்ணணும். இன்னொன்னு நம்ம என்ன பேசினாலுமே வந்து மக்களுக்கு வந்து அது பயனளிக்கக்கூடிய விஷயமா அவரு பேசுறாரு. ஆனா, இன்னும் நெறைய பயிற்சி வேணும். இன்னும் நெறைய விஷயம் அவரு மேம்படுத்திக்கணும். என்ன மேம்படுத்திக்கணும்? நம்பிக்கையான ஆளுங்க. கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டமைப்பு இருந்தா தான் வந்து நம்ம எல்லாமே பண்றதுக்கு. கீழ கடக்கால் சரியா இருந்தா தான் 500 அடி உயரத்துக்கு படிக்கட்டு போட்டு மேல ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்றதுக்கு. கீழ டம்மி பவன்னு சொல்லிட்டு சும்மா 4 கட்டைய நட்டு வச்சுட்டு மேல போய் அந்த கட்டைய நம்பி மேல ஏறி போறோம்னா, இது வந்து தேக்குன்னு சொல்லுவான். ஆனா அது தேக்கு இல்ல முரங்க குச்சியா என்னான்னு சொல்லிட்டு பின்னால தான் தெரியும். நம்ம கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டமைப்பு சரியா இருந்தா தான் நம்ம எங்கேயுமே போய் எதையுமே பண்றதுக்கு. இன்னொன்னு விஜய் அண்ணா போய் பேசுறாரு அப்படின்னா, நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஆளுங்க சரியான தகவல் குடுக்கணும். இன்னொன்னு இவருடைய அறிக்கைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எதை சார்ந்து இருக்குதுன்னு சொல்லி அவரு சொல்லணும். இப்ப வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இலவசங்கள்ல வந்து இந்த மாரி இலவசங்கள் தர்றோம், இந்த மாரி இத பண்றோம்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வரும்போது என்ன இலவசம் குடுப்பாரா? குடுக்க மாட்டாரான்னு தெரியாது. கடந்த கால எலக்ஷன்ல கடந்த கால எலக்ஷன்ல வீட்டுக்கு வீட்டுக்கு ஆளுங்கட்சியும், எதிர்க்கட்சியும் பணம் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெறைய இடங்கள்ல எதிர்ப்பு குரல் பதிவு பண்ணியிருந்தாங்க. சொந்த கட்சிக்காரனா இருந்தாலுமே காசு குடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அந்த கட்சியில அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக்கிங்லாம் இருக்குது மக்கள் மத்தியில. அப்படி இருக்கும்போது, இவரு நான் காசுலாம் குடுக்க மாட்டேன்பா அப்படின்னாருன்னா, இளைஞர்களோட ஓட்டு மட்டும் தான் உழுவும். அந்த காசு வாங்குனா தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஓட்டு உழுவாது. இன்னொன்னு காசு வாங்காம ஓட்டு வாங்குறதுக்கு இளைஞர்கள் ஓட்டு மட்டும் போதும் அப்படின்னா, இவரு இது பண்ணலாம். இன்னொன்னு காசு இல்லாம எப்படிப்பா வேலை செய்வாங்க? காசுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லன்னா, இப்ப கட்சி மீட்டிங் போடுறீங்கன்னா, பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். மித்தபடி கட்சியில வந்து வேலை செய்யக்கூடிய ஆளு, அவன் ஒரு 4 நாள் லீவ் போட்டு வந்து வேலை செய்றான் அப்படின்னா, அந்த லீவ் போட்டு வர அந்த வருமானம் அவனுக்கு குடுக்கணும். ஏன்னா எல்லாமே ஏழை ஆளு தான். கட்சி தலைவர் மட்டும் தான் கோடீஸ்வரன். 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. கட்சியில வேலை செய்யக்கூடிய எல்லாருமே கட்சி தொண்டன்லாம் கோடீஸ்வரன் கிடையாது. அன்னன்னைக்கு சோத்து பொழப்பு, வவுத்து பொழப்பு விட்டுட்டு தான் வேலைக்கு வரான். இப்ப அவனுக்குன்னு ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஏதோ கொஞ்சூண்டாச்சும் குடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 500 குடுக்கணும். இவங்க கட்சியில வந்து வேலை செய்றதுக்கு ஆளுங்க வராங்கன்னா, எவ்வளோ பேர் வருவாங்க? அதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேணும். உண்மையாலுமே விஜய் அண்ணா நிக்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிறாரு அப்படிங்கும்போது, அவருக்கு நம்ம என்ன சொல்லலாம்? வாழ்த்துக்கள் அண்ணா.